ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வைசாஃப்ரா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மிளகு 10 லவங்கம், சோம்பு 1 ஸ்பூன், தனியா 2 ஸ்பூன், 1 ஏலக்காய் 5, பட்டை 3, ஜீரகம் 1 ஸ்பூன் பேனில் போட்டு ஃப்ரை பண்ணி மிக்சியில் போட்டு பவுட்ரு பேஸில் கொண்டு வரணும். அரைச்சாச்சு மசாலா பவுட்ரு. இதை வச்சு தான் இப்போ சமைக்க போகிறோம். நம்ம அடுப்பை ஆன் பண்ணி இப்போ நம்ம பேன் வச்சு அதில் வெங்காயம், பூண்டு, வெங்காயம் 1 வெங்காயம் பிக் சைஸில், பூண்டு 10 பல், பச்சை மிளகாய் 4. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். 100 ml ஆயில், 2 ட்ரை லெமன் மிக்ஸ் பண்ணி ப்ரௌன் கலரில் வெங்காயம் ஆனதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், அரைச்சி வச்ச மசாலா 1 ஸ்பூன் போடணும், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், 1/2 கிலோ அரிசிக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றணும், 1 ஸ்பூன் உப்பு. அந்த தண்ணியில் சிக்கனை வேக வைக்கணும். அப்போ தான் அந்த சிக்கனோட வாசம் அந்த தண்ணியில் இறங்கும். அப்போ தான் டேஸ்ட்டாக. 10 நிமிஷம் வேக வைக்கணும். மூடி போட்டு ஓப்பனே பண்ணாமல் 10 நிமிஷம் வேக வச்சுருங்க. 10 நிமிஷம் ஓப்பன் பண்ணி பார்த்தா கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும். அந்த வெந்ததை அப்படியே எடுத்து வச்சிடலாம். அரிசியை கழுவி வச்சுருக்கேன். அந்த கழுவுன அரிசியை தண்ணி இல்லாமல் எடுத்து அப்படியே அந்த மசாலாவில் போட்டுடணும். போட்டுட்டு பொறுமையாக கிண்டுங்க. பொறுமையாக கிண்டுனா உடையாத அரிசி. கிண்டிட்டு அதை மூடி போட்டு அப்படியே கொதிக்க விட்டுருங்க. ஐஸ் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விட்டுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம இப்போ கொஞ்சம் தண்ணி இருக்குது. இப்போ நல்லா சிம்மில் வச்சு அடுத்த அடுப்பில் மாற்றிட்டு சிம்மில் வைக்கணும். அப்புறம் கிண்டி விட்டு தம்மில் போடணும். சுவையான சிக்கன் மந்தி ரெடி. வாங்க சாப்பிடலாம். இப்போ அடுத்த ரெசிபி நம்ம பார்க்கலாம். கறி வேக வச்சோம்ல, அதை சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம மசாலா பண்ணலாம். மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். நம்ம 2 ஸ்பூன் அரைச்சி வச்சோம்ல, அந்த இதை எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், உப்பு, தயிர், ஆயில். தண்ணியும் ஊற்றாமல் ஆயில் மட்டும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மசாலா மிக்ஸ் பண்ணதை சிக்கனில் தடவணும். நம்ம எல்லாத்தையும் தடவினதுக்கப்புறம் காட்டுறேன். மசாலாவில் நல்லா சிக்கனை தடவிட்டதுக்கப்புறம் பேன் எடுத்து அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி அதை சிக்கனை நல்லா போட்டுடணும். போட்டுட்டு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. சிம்மில் வச்சு வேக விடுங்க. அப்புறமேலு கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு வேக விடுங்க. இப்படி 1 நிமிஷம் கழித்து பரட்டி விடணும். அப்போ தான் நல்லா குக் ஆகும். இது பண்ணதுக்கப்புறம் நான் எப்படி வெந்திருக்குன்னு காட்டுறேன். நான் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி அதை அப்படியே மந்தி சாப்பாட்டில் வைக்கணும். நடுவில் ஒரு பவுல் எடுத்து அதை அடுப்பு கறி இருக்குல்ல, அதை சூடு காமிச்சு அதை ஒரு கோப்பையில் வச்சு அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி அப்படியே புகை வரும். அதை டக்குன்னு மூடினா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருக்கும். அப்போ அது சூப்பராக இருக்கும். அதுதான் மந்திக்கான ஃபினிஷிங் டச்சை. தேவை தக்காளி நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதில் தோலெல்லாம் உரிச்சிட்டேன். அந்த நடுவில் இருக்கிறத மட்டும் நம்ம இது பண்ணணும். பீல் பண்ணிவிட்டு பிணைஞ்சிட்டு அப்படியே மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கணும். அதில் பச்சை மிளகாய் 1 மட்டும் போடுங்க. பச்சை மிளகாய் மட்டும் போட்டுட்டு தேவையான அளவு ஒரு பிஞ்ச் சால்ட்டு போட்டு அரைச்சி அதில் சூடு பேனில் போட்டு அதை நல்லா திக்காகிற வரையும் நம்ம பண்ணதுக்கப்புறம் தக்காளி சட்னி ரெடி. மைனஸ் பண்ண போகிறோம். வெஜ்ஜு மைனஸு. ஃபஸ்ட்டு துணியை வச்சு அதில் தயிரை ஊற்றி அந்த தண்ணியெல்லாம் எடுக்கணும். நல்லா பிழிஞ்சு அப்புறம் பூண்டு 4 பல், உப்பு, மிளகு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடணும். ஆனால் ஆயில் கொஞ்சம் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றணும். அப்புறம் அரைச்சிடும். நல்லா திக்காக இருக்கும். அரேபியன் சிக்கன் மந்தி ரெடி. மயனஸ், தக்காளி சட்னி. ஐசாஃப்ரா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.